நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் சேனல் எல்லாத்துக்குமே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இளம் குஞ்சுகள் பராமரிப்பு பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்போ முன்னாடி வீடியோக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இளம் குஞ்சுகள் பராமரிப்பு பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ப்ரூடிங் போடுறது, அதே மாதிரி எந்த மாதிரியான தீவனங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய வீடியோவில் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாசத்து வரைக்குமே இந்த குஞ்சுகளை எப்படி நம்ம வந்துட்டு அதை மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முழு பதிவாக தாங்க பார்க்க போறோம். இப்போ வந்து இன்குபேட்டர்ல இருந்து உங்களுக்கு குஞ்சுகள் பொறிக்குது அப்படின்னா அதுக்கு முதல்ல தேவை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷெட், அதாவது பாதுகாப்பான ஒரு ஷெட். அதுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு இப்போ பெருக்கானோ இல்ல பூனையோ இல்ல பாம்போ இந்த மாதிரி எதுவுமே வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான தகர செட், அப்படி இல்லாட்டி இந்த பச்சை வலையை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஷெட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரூடிங் தேவை. இப்போ வந்துட்டு ஒரு குஞ்சு பெருசாகிறதுக்கு வந்துட்டு அது ஹீட் தேவை. ஹீட் இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து படுத்து எல்லாமே செத்து போயிடும். அதனால வந்து அதுக்கு ப்ரூடிங் கண்டிப்பா தேவை. ஒரு 100 குஞ்சுகள் வளர்த்துறீங்க அப்படின்னா ஒரு ஷெட் பெருசா இருக்கு அப்படின்னா ஒரு 100 வாட்ஸ் பல்ப் போட்டுட்டு அந்த சர்க்கிள், அதாவது அந்த ஹீட் கிடைக்கிறது ஒரு பாதியாகவும் ஹீட் கிடைக்காது இன்னொரு பாதியாகவும் அதை வந்துட்டு வச்சு, இப்போ ஹீட் தேவைப்படுற கோழி குஞ்சுகள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பல்ப் கிட்ட போயிட்டு ஹீட் எடுத்துட்டு வந்துடும். ஹீட் தேவையில்லாத கொஞ்சமா தள்ளி படுத்துக்கும். இப்போ வந்துட்டு நல்ல ஹீட் கிடைக்கிற மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நீங்க போட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க தண்ணி வைக்கல அப்படின்னா அந்த குஞ்சுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால ஓவர் ஹீட்டும் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி ஹீட் இல்லாம விடக்கூடாது. இப்போ அதுக்கு தேவையான இடத்துல வந்து நீங்க ப்ரூடிங் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது வேணும்னா போய் எடுத்துக்கும், வேண்டினா அந்த ப்ரூடிங் இல்லாத இடத்துக்கு வந்து படுத்துக்கும். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தீவனங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்துட்டு நாங்க இந்த ஒரு மாசத்து வரைக்கும் இந்த அசில் பெருவடை குஞ்சுகள் நாங்க வளர்த்துக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த கம்பெனி தீவனங்களை நாங்க போட்டு இது பெருசு பண்ணிடுறோம். அப்படி இல்லாதவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு குஞ்சுகளுக்கு எப்படி தீவனம் தயார் பண்ணணும், எந்த அளவுக்கான கம்பு சோளம் இதெல்லாமே எந்த அளவுக்கு நம்ம ரேஷியோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்ட்ல போடுறேன். நீங்க அந்த மாதிரியான தீவனங்கள் தயாரிச்சு இந்த குஞ்சுகளுக்கு போட்டீங்க அப்படின்னா இந்த குஞ்சுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வளருங்க. இப்போ அதே மாதிரி டெய்லியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகாதாரமான தண்ணீர் தேவைங்க. இப்போ தீவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீடர் நம்ம எப்பவுமே வைக்கிற மாதிரி வச்சிடலாம். தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையிலும் பொழுதோடையும் வந்து அந்த ப்ரூடிங் இருக்கிற குஞ்சுகளுக்கு கட்டாயமா தண்ணி தேவை. இப்போ எங்களுடைய ப்ரூடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டா கிடையாது. அதனால வந்து இப்போ இந்த குஞ்சுகளுக்கு ஒரு மாசம் ஆனங்காட்டி இப்போ நைட் ப்ரூடிங் போட்டுடுவோம். அதே மாதிரி காலையில ஒரு 8 மணிக்கு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு ப்ரூடிங் போடுவோம். ஸோ நைட் மட்டுமே இருக்கிற மாதிரி. இந்த குஞ்சுகளுக்கு எத்தனை நாள் ப்ரூடிங் போடணும் அப்படின்னா ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் ப்ரூடிங் போடலாங்க. அதுக்கு மேலேயும் குஞ்சுகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட் தூங்குறப்ப எல்லாமே ஒன்னா சேர்ந்து தூங்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு செயற்கையான வெப்பத்தை ஏற்படுத்துது. அந்த மாதிரி சமயத்துக்கு நீங்க வந்து லைட் போட்டு விட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அளவு ஹீட் எடுத்துட்டு அப்படியே வளர்ந்துக்குங்க. இப்போ எங்க பண்ணையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரூடிங்க்குன்னு ஒரு தனி ரூம் வச்சிருக்கிறேங்க. இதுல வந்துட்டு பெருவிடை குஞ்சுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே ப்ரூடிங் போட்டுருக்கோம். அதே மாதிரி கடக்நாத் குஞ்சுகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூண்டுக்குள்ள வச்சு ப்ரூடிங் போட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு இது 2 மாசம் ஆனங்காட்டிக்கு ப்ரூடிங் தேவையில்லை. அப்படி ப்ரூடிங் தேவையா இருந்த அப்படின்னா ஸோ இந்த வழியா ஒரு பல்ப் போட்டு நாங்க அதுக்கு தேவையான அளவு ஹீட் கொடுத்துருவோங்க. ஸோ இந்த மாதிரி நாங்க வந்துட்டு 2 முறையா மெத்தட் பண்றோம். ஸோ இப்போ புதுசா ப்ரூடிங் போடுறீங்க அப்படின்னா ஒரு 100 குஞ்சு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கூண்டு அளவுக்கு வந்து ப்ரூடிங் போடணும். சரிங்களா, இதுதான் வந்து ஒரு 100 குஞ்சுக்கு தேவையான. ஒரு 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குஞ்சுகளை வந்துட்டு ஒரு அதிகமான இடத்துல ஸ்பேஸ் அதிகமா இருக்க இடத்துல விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து அந்த பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஒரு மாசம் முடிஞ்சது அப்படின்னா இந்த குஞ்சுகள் எல்லாமே கொத்த ஆரம்பிக்கும். இப்போ வந்து அசில் கிராஸ் தான் கொத்தும், நாட்டுக்கோழி குஞ்சுகள் கொத்தாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ ஒரு மாசம் கழிச்சு நீங்க இந்த குஞ்சுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறுகிய இடத்துல வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பொங்கு புடுங்க ஆரம்பிச்சிடும். அது அசில் கிராஸா இருந்தாலும் சரி இல்ல எந்த கோழியா இருந்தாலுமே சரி, அது வந்துட்டு வேற என்ன சொல்றது, அது ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா அங்கங்க ஓடிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோழி இன்னொரு கோழியோட பொங்கு புடுங்க அந்த ரத்தம் வந்தது அப்படின்னா அந்த ரத்தத்தை கொத்தி 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 அது அப்படியே பழகிடும். சோ அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஒரு மாசம் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு வந்து ஓப்பனா, அதாவது ஒரு 5 சென்ட் 6 சென்ட்ல போய் நல்லா ஃப்ரீயா மேய்ஞ்சிட்டு வர மாதிரி நீங்க பார்க்கணும். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப காக்காயோ கழுவோ நீங்க வருது அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு மேல பச்சை வலை போட்டு நீங்க அந்த குஞ்சுகள் எல்லாமே பாதுகாக்கணுங்க. இப்ப பாருங்க, இது எல்லாமே எங்களுடைய ஒரு மாசமான பெருவடை குஞ்சுகள். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளையில இருந்து நாங்க வேற ஷெட்டுக்கு மாத்திடுவோம். அது ஓப்பனா அதுவா போய் மேய்ஞ்சிட்டு அதுவா வர மாதிரி. அதே மாதிரி பசுந்தீவனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு இந்த மாதிரி என்னென்ன கீரை வகைகள் இருக்குதோ எல்லா கீரை வகைகளுமே கொடுத்து வளர்த்தவங்க. இதுக்கு வந்து நோய் தடுப்பு மேலாண்மை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 7வது நாள் வந்து RDVF1, 28வது நாள் வந்து லசோட்டா கொடுத்து இருக்கிற இந்த 100 குஞ்சுகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க பண்ணைக்கு அடுத்த கட்டமான தாய் கோழிகளுக்காக நாங்க வச்சிருக்கிறோங்க. இப்போ வந்து இன்குபேட்டர்ல பொறிச்ச குஞ்சுகளை எத்தனை நாள் இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் எல்லாம் வைக்க கூடாதுங்க. ஒரு 24 மணி நேரம், ஒரு நாள் மட்டும் தான் இன்குபேட்டர்ல வைக்கணும். அடுத்த நாள் நீங்க இன்குபேட்டர்ல ஒரு 30 முட்டை நீங்க பொறிக்காம இருக்குது, அந்த முட்டை பொறிச்சதுக்கு அப்புறம் இந்த குஞ்சுகளை மொத்தமா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு குஞ்சு பொறிச்சு 24 மணி நேரம் வச்சுமே வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுத்து கண்டிப்பா அதுக்கு தேவையான தண்ணி தீவனம் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இளம் குஞ்சுகளோட இழப்பு விகிதம் வந்து ரொம்ப கம்மியாகுங்க. இப்போ வந்து இந்த பெருவிடை குஞ்சுகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசம் இப்படி பாதுகாப்பா நீங்க வளர்த்துறதுனால உங்களுக்கு குஞ்சுகள் சேதாரமாகாது. இப்போ ஒரு தாய் கோழியில நீங்க கோழி குஞ்சு ஒரு 12 குஞ்சு பொறிக்குது அப்படின்னா அந்த கோழி குஞ்சுல கடைசியா உங்களுக்கு பெருசாகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 குஞ்சு தான் பெருசாகும். சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குஞ்சுகளை மட்டுமே தனியா எடுத்து வளர்க்கணும். அதே மாதிரி இப்போ அடை வைக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள், 20 கோழி 30 கோழி ஒன்னா அடை வைக்க முடியாமனால தாங்க இன்குபேட்டருக்கே போனோம். அப்ப இன்குபேட்டர்ல இருக்கிற பொறிக்கிற
குஞ்சுகளை நம்ம அப்படியே எடுத்து இந்த மாதிரி முறையில நம்ம வளர்த்துறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சேதங்கள் அதிகமா இல்லாம ஒரு 100 குஞ்சு விட்டீங்க அப்படின்னா ஒரு 95 குஞ்சுகள் உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கை கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த 95 குஞ்சுகளை நீங்க ஒரு 5 மாசம் வளர்த்துனீங்க அப்படின்னா அது அப்படியே தாய்க்கோழி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க அதை தாய்க்கோழியாவும் வித்துக்கலாம், அப்படி இல்லாட்டி கறிக்கு கூட வித்துக்கலாம். சோ அது நம்ம விருப்பம் தான். இப்ப நாங்க வந்து இந்த மாதிரி தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். மேலும் எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.